ஆடிப்பூரம் ஏன் கொண்டாடப்படுகிறது? அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவது ஏன்? பார்க்கலாம். ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் தான் அம்மன் தோன்றினாள் என்பதால் திரு ஆடிப்பூரம் பெண்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. மங்கையர்களுக்கு அரசியான அந்த அம்மனுக்கு பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துவது போல வளைகாப்பு நடத்தி மகிழ்ந்திடும் நாளே ஆடிப்பூரம். எப்படி இந்த வளையல் விழா நடைபெறுகிறது என்பது பற்றி சுவையான கதை ஒன்றை கூறுகின்றனர். ஒரு வளையல் வியாபாரி ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வளையல்களை விற்க வருவது வழக்கம். ஒரு நாள் ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு கொண்டு வந்த வளையல்களில் பாதி விற்றுவிட்டார். மீதி இருந்த வளையல்களை மறுநாள் விற்கலாம் என்று நினைத்தார். பெரியபாளையம் வரும்போது அவருக்கு மிகுந்த களைப்பு ஏற்பட்டது. நடக்க முடியாத அளவில் சோர்வடைந்தார். இதனால் அங்கிருந்த ஒரு வேப்ப மரத்தடியில் வளையல்களை வைத்துவிட்டு அந்த வளையல் வியாபாரி அங்கேயே தூங்கிவிட்டார். நல்ல தூக்கம். சில மணி நேரத்திற்கு பின் கண் விழித்து பார்த்தபோது தன் அருகில் வைத்திருந்த வளையல்கள் காணாமல் போயிருப்பதை கண்டு பதறினார். சுற்றுமுற்றும் தேடினார். கிடைக்கவில்லை. கவலையுடன் தன் சொந்த ஊரான ஆந்திராவுக்கு சென்று விட்டார். அன்று இரவு அந்த வளையல் வியாபாரியின் கனவில் அம்மன் தோன்றினாள். நான் ரேணுகை பவானி. நீ கொண்டு வந்த வளையல்கள் என் கைகளை அலங்கரித்திருக்கிறது பார். என் மனதை மகிழ்வித்த உனக்கு வரங்கள் அளிக்கிறேன். பல யுகங்களாக பெரியபாளையம் வேப்பமரத்தின் அடியில் புற்றில் சுயம்புவாக வீற்றிருக்கும் என்னை வணங்குபவர்களின் வாழ்க்கை செழிக்கும் என்று கூறினாள் அம்பாள். இதன் பிறகுதான் பெரியபாளையத்தில் சுயம்புவாக தோன்றிய அம்மனுக்கு ஆலயம் கட்டி வழிபாடு செய்தார்கள். வியாபாரி வைத்திருந்த வளையல்களை எடுத்துக்கொண்டார் அம்பாள். வளையல் அணிய வேண்டும் என்ற ஆசையால் தான் புற்றில் இருந்து வெளிப்பட்டார். இதனை முன்னிட்டு திரு ஆடிப்பூர தினத்தன்று எல்லா கோயில்களிலும் அம்பாளுக்கு வளையல் சாற்றுகின்றனர். அம்மனுக்கு படைத்த வளையலை கர்ப்பிணிகள் கைகளில் அணிந்து கொண்டால் சுகப்பிரசவம் நிகழும். பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை.